ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. வெளியில் போடுறதே சொல்கிறோம், மண்டையிலைக்கும் முடிக்கும் வெளியில் போடுறதே சொல்கிறோம். உள்ளே சாப்பிட்றதையும் சொல்லணும்ல. வெளியில் சீவக்காய், அது வெங்காயம், முட்டை இதெல்லாம் சொல்கிறோம். மூஞ்சிக்கும் வெளியில் போடுறதே சொல்கிறோம். உள்ளே குடிக்கிறது இந்த வெயில் காலத்துக்கு மாதுளம் ஜூஸு, அது எல்லாருக்கும் தெரியும். மாதுளம் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு வீட்டில் செஞ்சு ஏபிசிடி மாதிரி வீட்டில் செஞ்சு அது நல்லது. பாதாம், முந்திரி பருப்பு, பால் காய்ச்சி முந்திரி பருப்பு, பாதாம் 2 கசகசா, பாலை காய்க்கும் போதே இந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் நல்ல மிக்சியில் திருக்கி ஒரு 2 கசகசா போட்டு காய்க்கும் போதே அப்படியே நல்லா ஒன்றா போட்டு காய்ச்சி ஒரு குங்குமப்பூ 2 இதழ் குங்குமப்பூ இதழையும் போட்டு நல்லா ஆற்றி வெதுவெதுப்பு சூடில் குடிங்க. அது நல்ல கலர் கொடுக்கும். பாதாம், முந்திரி பருப்பு, கசகசா 2 குங்குமப்பூ போட்டு காய்ச்சி குடிங்க. வெளியில் போடுறதே சொல்கிறோம்ல, உள்ளேயும் அது நல்லது. நொங்கு வாங்கி நல்ல ஜூஸ் மாதிரி அடித்து பதினி கிடச்சதுன்னா பதினியோட கலந்து குடிக்கலாம். நொங்கை பீஸாக கட் பண்ணி ஜூஸ் மாதிரி அடித்து பதினி கிடச்சதுன்னா அதுலேயும் கலக்கி குடிக்கலாம். அது உடம்பு சூட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் உடம்பு சூட்டு அமைக்க நல்லா குழுன்னு முடி நல்லாயிருக்கும். அது உடம்பு காட்டு இது நம்மளுக்கு கூலாக இருந்தாலே முடி கொட்டாது, முகம் பொலிவு கொடுக்கும், எல்லாமே இருக்கும். அந்த பாதாம் பெஸ்ட்டு, இதுவும் பெஸ்ட்டு. எப்போவுமே ஏபிசிடி குடித்தேன், அது குடித்தேன், இது குடித்தேங்கீங்களா, இதுவும் நல்லது. அப்புறம் பெருஞ்சீரகம் இருக்குல்ல, பெருஞ்சீரகம் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், இவ்வளோத்தையும் நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு வத்த வச்சு ஒரு டம்ளர் குடிங்க. முகம் பொலிவு நல்லா இருக்கும். பெருஞ்சீரகம் வாயுவுக்கு நல்லது, உடல் ஹெல்த்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும். பெருஞ்சீரகம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. பிரியாணிக்கு மட்டும் போடுறது கிடையாது. இப்படி ஒரு இது போட்டு சூப் போட்டு அடித்து ஒரு சம் தண்ணியில் வத்த வச்சு குடிங்க. அது நல்ல முகப்பொழிவு, முடி, கால், கை, முட்டு நரம்புகளுக்கு அது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள்.